காலை மணி 8. நான் இன்னைக்கு சென்னை முகப்பேறு பக்கத்தில் இருக்கிற நொளம்பூரில் இருக்கிற டிஃபன் சாஸ்திரா அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி நான் இங்கே வர காரணம் 65 ரூபாய்க்கு இருக்கிற மினி டிஃபனுங்க. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 65 ரூபாய்க்கு நமக்கு கிடைக்கிற சூப்பரான மினி டிஃபன் தான். இதில் காஃபியும் இன்க்ளூடட். இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட்டுங்க. அந்த ஃபைன் டைனிங்ன்ற பேருக்கே தவிர பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல அழகான குஷன் சேர்ஸ், மேலே பியூட்டிஃபுல் லைட்டிங்னு பார்க்கவே ரொம்ப ரம்மியமாக இருக்குங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் நுழையும் போது நமக்கு பார்த்திங்கன்னா நேராகவும் உள்ள டைனிங் போகலாம், இல்லை மேலே ஏறி ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் டைனிங் இருக்குங்க. அங்குமே காட்சிகள் அழகாக இருக்குங்க. இங்கே மினி டிஃபன் பார்த்திங்கன்னா காலை 7:30லேருந்து 10 மணிக்குள்ளேங்க. வீக்கெண்ட்ஸில் கிடையாது, ஹாலிடேஸ்லையும் கிடையாது, மைண்டில் வச்சுங்க. ரொம்பவே ஒரு அழகான அட்மாஸ்ஃபியரில் வெறும் 65 ரூபாய்க்கு ஏசியில் நம்ம இன்றைக்கி அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். ஒரு பெரிய இட்லி, ஒரு கரண்டி கேசரி, ஒரு கரண்டி பொங்கல், ஒரு வடை, இதுதாங்க முதல்ல வச்சுருக்குறாங்க. அது தவிர சட்னி, சாம்பார் கொடுத்துருக்குறாங்க. தொட்டுக்கொள்ள தக்காளி சட்னி தனியாக கொடுத்துருக்குறாங்க. இன்னும் தோசை வர வேண்டியிருக்குங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு மினி மசாலா தோசையும் வர நாங்கள் சாப்பிட ஆரம்பித்தோங்க. ஃபஸ்ட்டு நான் அந்த மொறுன்னு இருக்க வடையை எடுத்து சாப்பிட்டேன். பார்த்திங்கன்னா சட்னி லேசாக புதினா கலந்து கொத்தமல்லி கலந்து சூப்பராக இருந்ததுங்க. பெங்களூர் டைப் சட்னிங்க, ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த தோசை பார்த்திங்கன்னா நல்ல மொறுன்னு கொடுத்துருக்குறாங்க. உள்பக்கம் ரொம்ப கொஞ்சோண்டு தாங்க அந்த உருளைக்கிழங்கு மசாலா கொடுத்துருக்குறாங்க. 65 ரூபாயில் இதுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்க முடியாதுங்க. இது புது ரெஸ்டாரண்ட் இந்த இடத்துலனால கொஞ்ச நாளைக்கு இந்த ஒரு மினி டிஃபன் ஆஃபர் கண்டிப்பாக இருக்குங்க. சென்னையில் நீங்கள் எந்த பக்கம் இருந்தாலும் டிஃபன் சாஸ்திரா நுளம்பூர் போட்டிங்கன்னா இங்கே வந்துடலாம். ரொம்ப அருமையான டிஃபனுங்க. நீங்கள் சென்னை மதுரவாயல் பைபாஸ் ஓரமாக கீழ்ப்பக்கத்தில், அதாவது பைபாஸ்லேருந்து சைடில் இருக்கிற சர்வீஸ் ரோடு பக்கத்துலேயும் இது இருக்குங்க. சென்னையின் மேற்கு பகுதியில் நீங்கள் இருக்கீங்கன்னா தாராளமாக இந்த இடத்துல ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். டைமிங் ஞாபகம் வச்சுங்க. இதற்கு முன்னால் நான் ஒரு நாள் வந்தேங்க, 10:10க்கு வந்தேன். மினி டிஃபன் ஆஃபர் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. அதனால் டைமிங்கை மனசில் வச்சுக்கிட்டு வாங்க நண்பர்களே. தோசை சாம்பாரில் டிப் பண்ணி சாப்பிட்டேங்க. அல்டிமேட்டுங்க, சூப்பராக இருந்துங்க. சாம்பாரை வழக்கம் போல் பெங்களூர் சாம்பார், ஒரு லேசான ஒரு டிஞ்ச் ஆஃப் இனிப்போடு இருந்ததுங்க. சர்க்கரை போட்டிருக்காங்களா என்ன தெரியல, சர்க்கரையாக வெல்லமாக தெரியல, பட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இட்லியும் சாப்பிட்டோம். இட்லியும் நல்ல ஒரு சாஃப்ட் இட்லி தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஸ்வீட்டுக்கு அவங்க பைனாப்பிள் கேசரி கொடுத்துருந்தாங்க, அதுவும் சூப்பராக இருந்ததுங்க. பொங்கல் கொஞ்சம் ஒரு லிக்விடாக இருந்தது பெங்களூர் ஸ்டைலில், பட் நல்லா இருந்ததுங்க. ஃபைனலாக டு ரவுண்ட் அப் அவங்க ஒரு கப் ஆஃப் காஃபி கொடுத்தாங்க. சின்ன கப்பு தாங்க, ஆனால் சாய் சாஸ்திராவில் காஃபி சொல்லணுமாங்க. இது காஃபி தாங்க, பார்க்கறதுக்கு டீ மாதிரி இருக்கும், பட் காஃபி தான் கொடுத்தாங்க. செம சூப்பராக இருந்ததுங்க. இங்கே மார்னிங் டிஃபன் தவிர ஆஃப்டர்நூன் அண்டு நைட் பார்த்திங்கன்னா வெரைட்டி ஆஃப் சவுத் இண்டியன் ஐட்டம்ஸ் ஆக்சுவலாக இருக்குங்க. நாங்கள் பில் பே பண்ணியிருக்கோம் பாருங்கள். 3 பேருக்கு சேர்ந்து 195 ரூபா ஆச்சு, 65 ருபீஸ் ஈச்சுங்க. சிலிண்டர் இல்லாமல் கஷ்டப்படுற இந்த காலத்தில் ஒரு 65 ரூபாய்க்கு ஒரு அழகான மினி டிஃபன் கொடுத்து நம்மளை மகிழ்ச்சிப்படுத்தி இந்த ஒரு டிஃபன் சாஸ்திரா ரெஸ்டாரண்ட் நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியில் ஆழ்த்திருக்கிறாங்க. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. சென்னையின் மேற்கு பகுதியில் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் இல்லை என்ற ஒரு குறையை இந்த டிஃபன் சாஸ்திரா நிச்சயம் தீர்த்திருக்காங்கன்னு சொல்லுவோம்.